ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் அவைலபிள் இருக்க மாட்டேன். அதாவது 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் வந்து நான் அவைலபிள் இல்லை. இந்த விஷயத்தை வந்து நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயும் சரி, நம்ம ப்ரைம் குரூப்லேயும் சரி ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது என்னுடைய அப்டேட், அதாவது கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, இந்த டைமில் மட்டும் உங்களுக்கு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன். லேப்டாப் கையில் கொண்டு வந்திருந்தேன், ஜஸ்ட் அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கொஞ்சம் இங்கே நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய லெவல்ஸை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கும், ஞாபகங்களா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிற இடம். அப்போது ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகணும் இல்லையா? ஸோ அது எந்த இடம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இதுதான் வந்து அந்த இடம். அதாவது எது அந்த இடம்? இந்த ஏரியா கிட்டத்தட்ட 25,730 750 இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிற ஒரு ஏரியா. ஓகே, அப்போது இது கீழே வந்து 25,450 பார்த்திங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ஏரியா. அப்போ ப்ரைஸு நாளைக்கு எங்கே சார் மூவ் ஆகும், என்ன மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆன இடம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம். ப்ரைஸு இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், இது வந்து சப்போர்ட் ஆகும், ஒர்க் ஆகும். இப்போ ப்ரைஸ் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தான் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து எக்ஸாக்ட்லி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஹையர் ஃபார்மேஷன் பண்ணால் நம்ம இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி டார்கெட் புக் பண்ணலாம். சரி, மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது. அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லைங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சுனாவோ ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம எவ்ரி ஒரு லோயரில் ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணி நம்ம டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி டார்கெட்டை இதில் புக் பண்ணலாம். ஓகே, இது என்னுடைய பர்சனல் வியூ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, நோ இஷ்யூ. இல்லை உங்கள் தரப்பில் நீங்கள் வேறு மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னுடைய வியூ என்னென்னா, ப்ரைஸிங் மிடில் இருக்குது, ஒன்று மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, கீழே வந்து சப்போர்ட் ஏரியா கிட்ட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி கட் ஆகிட்டு கீழே பிரேக் டவுன் ஆனதால் ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் ரீடெஸ்ட் இந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் நான் பதிவிடுறேன். சரி, இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகலை, ப்ரைஸ் இங்கே சஸ்ட் மேலே டாப் அதாவது அப்பர் சைட் க்ளோசிங் கொடுக்குது அப்படின்றப்போ நம்ம மேலே இதுவரை பார்க்கலாம் 25,840. இங்கே நல்லா கவனிங்க, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அது 25,840 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அது வரலும் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல அப்படின்னா மட்டும் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லாஸ்ட் சைடில் உங்களுக்கு கொடுத்த ஒரு வியூ கொடுத்துருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா, மேலே டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மல்டி டைம் ஃபிலிம் சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் நமக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி இங்கே, அதாவது இந்த 57,300 லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 200 இருக்குது இந்த ஏரியா, 57,200 to 300 ஏரியா வரலும் ப்ரைஸை மூவ்மெண்ட் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, ஒருவேளை இந்த சப்போர்ட் எடுத்துச்ச மேலே வந்து க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் கொடுத்துங்க, இந்த ஹையர் ஃபார்மேஷன் நடக்குது ஸ்மால் டைம் ஃப்ரேமில் அப்படின்றப்போ அகைன் வந்து ஒரு டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து வெரி சிம்பிள். இதில் வந்து ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கீழே நமக்கு 57,300 மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. எங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸு டாப்பில் ஸ்பீடாக போனால் இந்த மாதிரி ஆகும், கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனால் இந்த லெவல் வந்து ஒரு கிட்டத்தட்ட 58,200 அப்படின்னு ஒரு நீங்கள் ஒரு லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், ரைட்? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் உங்களுக்கு ரீடெஸ்ட்மெண்ட் வந்து கிடைக்கவே இன்னும். ஓகே, அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட இதுவும் வந்து அந்த நிஃப்டி 50ல் பார்த்தாமே மிடில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து சப்போர்ட் ஏரியா, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிருக்கு, பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்து இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே சின்ன விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிரேக் டவுன் ஆகிட்டு என்ன ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இது 84,000 வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸு உங்கள் எந்த ஏரியா ஓப்பன் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போது 83,000 கிட்ட வந்து ப்ரைஸ் அகைன் லோ ஃபார்மேஷன் நடந்து வந்துச்சுன்னா நீங்கள் இந்த டார்கெட்டாக வச்சு நீங்கள் வெளியே வரலாம். ஓகே, ஆனால் இந்த இங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் நடக்குது, ப்ரைஸ் திரும்பிடுச்சு அப்படின்றப்போ இந்த ரெண்டு லெவலில் நீங்கள் டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளியே 83,800 84,000 நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.